ஒரு விஷயம் சொல்லணும். இப்போ நீங்களும் நானும் இந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னா நான் எப்போ ஒரு விஷயத்தை பற்றி கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னா when I'm an expert in that. விஷ்ணு வந்து இங்கே அவங்க அம்மா ஆனந்தி கூட சேர்ந்துக்கிட்டு ட்ரேடிங் கிளாஸஸ் எடுத்திருக்காங்க. ஒருத்தருக்கு 300 ரூபா கலெக்ட் பண்ணி ஹோட்டல் ராஜ் பேரஸில் வச்சு எடுத்திருக்காங்க. அவர் பர்சன் okay who doesn't know anything about trading can take a class here. வேலிட் கொஸ்டின். அதுக்குமே அவர்கிட்ட அங்கே ஆன்சர் கிடையாது, அந்த இடத்துல சுத்தமாக ஆன்சர் கிடையாது. இன்னொரு விஷயம் அவர் சொன்னார், கோவிட்க்கு அப்புறம் நாங்கள் ட்ரேடிங் பண்ணோன்ற மாதிரி கிடையாதுங்க. 2017-18 ட்ரேடிங் பண்ண ஆரம்பிச்சாச்சு, என்கிட்ட இருக்க எவிடன்ஸ் வச்சு. ஓகே, ஸோ இந்த ஸ்கேம்ங்கிறது அந்த சமயத்துல இருந்தே நடந்துச்சு. அவங்க அம்மா ஆனந்தியும் அதில் பெருசாக வந்து இன்வால்வ்டு. மிட் பர்சனை வச்சு 50 பேர் 100 பேர் 25 பேர் அப்படின்னு மொத்தமாக போட்டிருக்காங்க அந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல MOU வச்சு பார்க்கும்போது அப்புறம் பிஸ்னஸ் லாஸுங்கிறாங்க, இன்ட்ரெஸ்ட்டுங்கிறாங்க. விஷ்ணு உள்ளே கொண்டு வரும்போது பிஸ்னஸ் லாஸ் இன்ட்ரெஸ்ட்ன்ற வேர்டு எங்கேயுமே கிடையாது அந்த இடத்துல. ஓகே, இட் வாஸ் லைக் அஷோர்டு கேபிட்டல் ரிட்டர்ன். ஓகே, அஷோர்டு கேபிட்டல் ப்ராஃபிட் கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் தான் அந்த இடத்துல இருந்தது. he was the person one who like denoted that 4% I can give. என்னால் 20% வரைக்கும் கொடுக்க முடியும், மார்க்கெட் கண்டிஷன் அப்படி இருக்குது. பட் 4 இஸ் த சேஃபஸ்ட் பர்சன்ட். உள்ளே நீங்கள் ஆட்களை சேர்த்து விட்டால் 6% வரைக்கும் MLM வேல்யூ அங்கே பண்ண வச்சிருக்காரு. இது எல்லாமே அங்கே பண்ண வச்சிருக்காரு. நம்ம திரும்ப நம்ம கேட்ட ஒரே விஷயம், யூ ஆர் ரெஜிஸ்டர்ட் புரோக்கர் இன் SEBI, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. அதுக்கு பதில் கிடையாது. அப்போ அதுக்கு எங்கேயே ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா பேப்பர் கொடுங்க. நீங்கள் எங்கே ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட் பண்ணீங்களோ பேப்பர் கொடுங்க. இன்னும் பேப்பர் கொடுக்கல. அதுக்கப்புறம் கேட்கும்போது எல்லாம் ஜிமெயிலில் இருக்குது. அதுக்கப்புறம் கதைகளை விட ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் என்னன்னா CNS இந்த மார்க்கெட் விட்டு வெளில போயிட்டாங்கன்னு. நான் இன்னொன்று சொல்கிறேன், 1.5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் CNS வெளில போல. CNS லாஸ்ட் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி வாஸ் இந்த இயர் ஆஃப் 2011. ஒரு கம்பெனி வந்துட்டு ரெகுலராக இருக்காங்கன்னா வருஷம் அவங்க ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் கண்டக்ட் பண்ணணுமா, அக்கௌண்ட் சப்மிட் பண்ணணுமா, பேலன்ஸ் ஷீட்டு, தட் வாஸ் 2011ஓட லாஸ்ட். அப்புறம் கோயம்புத்தூரில் இருக்க ஒருத்தவங்க மேலேயும் நார்த்தில் இருக்க ஒருத்தவங்க மேலேயும் இவர் வச்சார் அலிகேஷன். அவங்க தானே ஏமாத்திட்டு போயிட்டாங்க, நானும் விக்டிம் அப்படின்னு.